டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மக்களிடம் கொள்ளை போன 22,000 கோடி ரூபாய் மீட்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இரவும் பகலும் விமர்சிக்கப்படும் அமலாக்கத்துறையால் இந்த பணம் மீட்கப்பட்டதாகவும் அந்த பணம் யாரிடம் திருடப்பட்டதோ அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள பிரதமர் மோடி, பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடித்தவர்களே அந்த பணத்தை மீண்டும் மக்களிடம் திருப்பிக் கொடுக்க நேரிடும் எனவும் எச்சரித்தார். மாநிலம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் மாணவர்கள் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதுவரை 5 தொகுதிகளில் ஸ்டேடியம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 9 தொகுதிகளில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்ட துணை முதலமைச்சர், தேவையான நிலங்கள் இருப்பதால் அனைத்து தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். காவல்துறைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு திமுக தொண்டரை தாக்கிய வழக்கில் தான் கைது செய்யப்பட்ட போது மனித உரிமை மீறப்பட்டதாக ஜெயக்குமார் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். மனித உரிமை ஆணையம் இந்த புகாரை விசாரித்து முடித்து வைத்தது. இதனை எதிர்த்து ஜெயக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் காவல்துறை அளித்த அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே வழக்கை முடித்து வைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியது. மேலும் காவல்துறைக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை விசாரிக்காமல் முடித்து வைத்தது தவறு என்றும் மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்வதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பாகவும் தமிழக மக்களின் நலனுக்கு எதிராகவும் பல்வேறு பொய்ச் செய்திகளை இபிஎஸ் பரப்பி வருவதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக கூறியதுடன் 20 ஆண்டு கால புள்ளி விவரங்களையும் விளக்கினார். ஒரு சில நிகழ்வுகளை வைத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடாது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். துணை முதலமைச்சரின் பதில் உரையை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகவே அதிமுக சட்டப்பேரவையில் ரகளையில் ஈடுபட்டதாகவும் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார். உசிலம்பட்டி காவல்துறை காவலர் விவகாரத்தில் தனிப்பட்ட விரோதமே காரணம் என சட்ட அமைச்சர் ரகுபதி கூறினார். மருதமலை குடமுழுக்கு விழாவில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை உறுதியளித்திருக்கிறது. கோவையை அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த விழாவை தமிழில் நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழிலும் வேள்விகள் நடத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி பரத சக்கரவர்த்தி வழக்கை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் குடமுழுக்கு தமிழில் நடத்துவது தொடர்பாக அரசாணை பிறப்பிப்பது பற்றியும் விசாரிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட குடியேற்ற மசோதாவும் அது தொடர்பாக அமித்ஷாவின் பேச்சும் உள்நோக்கம் கொண்டதாகவும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் எஸ்டிபிஐ தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அக்கட்சியின் தேசிய தலைவர் யாஸ்மின் ஃபரூகி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனிதாபிமான கடமைகளை பலி கொடுத்து தனது அரசியல் நலனுக்காக குடியேற்றத்தை ஆயுதமாக்கும் பாஜகவின் தொடர்ச்சியான திட்டத்தை அமித்ஷா வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். நாங்கள் பதவிக்காக அரசியலுக்கு வரவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீது பதில் அளித்து பேசிய அவர், தமிழக முதலமைச்சருக்கு கிடைத்த முதல் பதவியே மிசா சிறைவாசம்தான் என குறிப்பிட்டார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய முதலமைச்சர்
இன்னமும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்கும் களத்தில் நிற்பதாகவும் உதயநிதி குறிப்பிட்டார். 1930ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடித்து வைப்பார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி கழகமாக விஜய் மாற்றிவிட்டதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டத்தில் நேற்று பேசிய விஜய் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக சாடினார். ஆனால் அதிமுகவை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இந்நிலையில் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி கழகமாக விஜய் மாற்றிவிட்டார் என்றும் மேடையில் பேசிவிட்டு கையை ஆட்டிவிட்டு செல்வது அரசியல் அல்ல என்றும் களத்தில் நின்று அரசியல் நடத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் வெயில் சதமடித்திருக்கிறது. தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் முன்கூட்டியே ஆரம்பித்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் வெயில் சுட்டெரிக்கிறது. வேலூரில் அதிகபட்சமாக 105.62 டிகிரி வெப்பம் பதிவானது. வேலூர், சேலம், கரூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருத்தணி, திருப்பூர் ஆகிய இடங்களில் வெயில் சதமடித்திருக்கிறது. இன்னும் 10 நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவையில்லாத பட்சத்தில் மதிய நேரங்களில் வெளியே செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாம்பன் புதிய பாலத்திற்கு டாக்டர் அப்துல் கலாம் பெயரை சூட்ட வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் கடல் பகுதியில் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இப்பாலம் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாலத்திற்கு அப்துல் கலாம் பெயரை வைக்க வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்தை பூர்வீகமாக கொண்ட டாக்டர் அப்துல் கலாம் அங்கேயே வளர்ந்து அந்த மாவட்டத்திற்கே ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறார் என்றும், எனவே அவர் பெயரை புதிய பாலத்திற்கு சூட்ட வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் ஸ்டாலினே வர வேண்டும் என 27% மக்கள் விருப்பம் தெரிவித்திருப்பதாக சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு அடுத்தபடியாக 18% மக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10% பேரும், அண்ணாமலைக்கு 9% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஒரு தேர்தலை கூட எதிர்கொள்ளாத விஜய் முதலமைச்சருக்கான கருத்து கணிப்பில் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். கைவினை கலைஞர்கள் தயாரிக்கும் பொருட்களை மின் வணிகம் மூலம் உலக சந்தைக்கு எடுத்துச் செல்ல 2 கோடி ரூபாய் மதிப்பில் கைவினை பொருட்கள் சந்தை இயக்கம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் அன்பரசன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் கைவினை பொருட்களை சந்தைப்படுத்த இந்தியாவின் முதல் முக்கிய பெருநகரத்தில் 1.30 கோடி மதிப்பில் 10 விற்பனை கண்காட்சிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் அன்பரசன் தெரிவித்திருக்கிறார். சிஎஸ்கே அணியை அவர்களது சொந்த மண்ணில் வீழ்த்தி 17 வருட கனவை ஆர்சிபி நிறைவேற்றியுள்ளது. கடைசியாக கடந்த 2008ஆம் ஆண்டு சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணியுடன் தோற்றது. அதன் பிறகு நடைபெற்ற எந்த போட்டியிலும் ஆர்சிபி வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் நேற்று சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணி தனது 17 வருட பழியை தீர்த்து கொண்டுள்ளது. எம்புரான் 2 படம் குஜராத் கலவரம் மற்றும் மத்திய அரசு சிபிஐ, இடி போன்ற ஏஜென்சிகளை தவறாக பயன்படுத்துவதை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறது என காங்கிரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளது. கேரளாவை பிளவுபடுத்துவதற்கும் கடல் வளம், துறைமுகங்களை கைப்பற்றுவதற்கும் இதே அஜெண்டாவை பிஜேபி பின்பற்றுவதாகவும் காங்கிரஸ் கூறியுள்ளது. சிட்னி சென்றுள்ள சமந்தா ஹாலிடேவை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வரும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த போட்டோக்களை சமந்தா தனது இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ள நிலையில் போட்டோக்களை எடுத்தது யார் என்ற கேள்வியை நெட்டிசன்கள் கேட்டு வருகின்றனர்.
ஏனென்றால் சமந்தா பாலிவுட் இயக்குனரை டேட்டிங் செய்வதாக தகவல் வெளியானது. ஒருவேளை அவராக இருக்குமோ என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள சமந்தா அந்த போட்டோக்களை எடுத்தது சிட்னி டூர் கைடு என விளக்கமளித்து சர்ச்சையை முடித்து வைத்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.